Hey guys, welcome back our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு Photoshop tutorial தான். ஸோ இந்த Photoshop tutorial வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் வந்து Cs6. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஃபோட்டோஸை எடுத்து அதை டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணும்னா ஸ்மெஜ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து பொறுமையாக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைப்பா, ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து எனக்கு என்னுடைய ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட், அதாவது 100% வந்து அந்த டிஜிட்டல் பெயிண்டிங் எஃபெக்ட் வரலனாலும் ஒரு 75% ஆகுது எனக்கு அந்த ஒர்க் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவளாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், எந்த இடத்துக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆக்ஷன் மூலமாக ஒரு கிளிக்கில் ஒரு ஃபோட்டோவை ஈஸியாக டிஜிட்டல் பெயிண்டிங் மாற்ற போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த ஆக்ஷனுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன், அதை பார்க்க முடியும். ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எதுவுமே ஸ்மெஜ் பண்ண கிடையாது, நார்மலான ஒரு ஃபோட்டோ தான். அதனுடைய ஸ்கின் எல்லாமே நீங்கள் நல்லா பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்கின்னை தான் இப்போ ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்காக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்ஷன் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆக்ஷன். இதில் வந்து நான் கொடுத்துருக்க அந்த ஆக்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அந்த ஒரு லேயர் வந்து நீங்கள் காப்பி எடுத்துக்கோங்க. இப்போது ஆக்ஷனில் வந்து பெயிண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 மினிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து பக்காவாக கிடச்சிரும். வாங்க அதை நீங்களே பாருங்கள். தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்கின் எப்படி இருந்துச்சு இப்போ நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மெஜ் பண்ண ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோவாக கிடச்சிருச்சு. இங்கே நீங்கள் லேயரில் பார்க்க முடியும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஸோ இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரிஜினல் இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்மெஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா அதை நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்மெஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சின்ன சின்ன இடங்களை மட்டும் நீங்கள் மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சின்ன இடங்களை மட்டும் நீங்கள் மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை ஜஸ்ட் ஒன் கிளிக் ஆக்ஷனில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்காக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இது போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.